ஐயப்பனை பத்தி நம்ம சொல்லணும், ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிரம்மச்சரிய கடவுள். இப்போ நம்ம வந்து கார்த்திகை மாசம் அன்னைக்கு மாலை போட்டுக்கிறோம். மாலை போட்டுன்ட்டு பாத்தீங்கன்னா 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய 48 நாள் வந்து சபரிமலைக்கு விரதம் இருந்து நீங்க ஒரு குறிக்கோள் ஐயப்பன்ட்ட வச்சு நீங்க மலையை மிதிச்சு, இருமுடி கட்டி மலையை மிதிச்சு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. நிச்சயமா சொல்றேன், அந்த வருஷத்துக்குள்ள நீங்க என்ன கோரிக்கை ஐயப்பன்ட்ட வச்சீங்களோ அந்த கோரிக்கையை வந்து ஐயப்பன் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நிறைவேற்றி வைப்பார். காரணம் ஏன் அப்படின்னா, ஐயப்பன்கிறவர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து சாதாரண கடவுள் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் கலியுக கடவுள். அதை தவிர வந்து நமக்கு வந்து பல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய கடவுள் ஐயப்பன் தான். அதனால இப்ப ஐயப்பனை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஐயப்பன் வந்து உருவான கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் மனித உருவுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பருவத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து காட்டுக்கு போய் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு அப்படியே வந்து அவர் இருந்ததா வந்து ஐதீகமா சொல்லக்கூடிய விஷயங்கள்.